சென்னை அரும்பாக்கம் காவல் நிலையம் அருகே தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட போதைப்பொருள் விற்பனை அமோகமாக நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அரும்பாக்கம் MMDA காலனியில் சுமார் 5 கிலோ குட்கா பாக்கெட்டுகளை விற்பனைக்காக வைத்திருந்த கஜேந்திரன் என்பவர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையின் உறுதுணையோடே போதைப்பொருள் விற்பனை நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருச்சி மாவட்டத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 இளைஞர்கள் சிக்கினர். திருச்சி EP ரோடு பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட ஹரிஹரன், பெரியசாமி ஆகிய 2 சிக்கினர். இதேபோல் பாலக்கரை பகுதியில் கஞ்சா விற்ற ஆரோக்கிய செல்வகுமார் என்ற இளைஞர் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் இளம் தலைமுறையினர் போதையால் சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். போதைக்கு அடிமையாகி வாழ்வை சீரழித்துக் கொள்ளும் இளைஞர்களின் மறுவாழ்வுக்கு ஒரு அப்பாவாக ஸ்டாலின் என்ன நடவடிக்கை எடுத்தார் என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர்.